பவளே படிஜா தேவி மீனாட்சி அம்மா நிமிக்கு தாரமதங்க முல்லை முழு முதலே பூத்த கணபதியே முல்லை முழு முதலே பூத்த கணபதியே முருகனுடன் பிறந்த திருவுருவே குருவே குருவே முல்லை முழு முதலே அன்னை தந்தை நீயே அம்மையப்பள் சேயே அன்னை தந்தை நீயே அம்மையப்பள் சேயே எழுடன் நீ இருந்து எழுடன் நீ இருந்து ஒண்ணு கடிக்க போயிட்டு வந்து சூப்பரா டீ குடிச்ச போனாலும் சூப்பருங்கிற ஒண்ணு கடிக்க போனாலும் சூப்பருங்கிற உனக்கு இனிமேல் சூப்பர் சூப்பராயின்னு வைக்க வேண்டியது
பாத்தீங்களா? உன்னையெல்லாம் நம்பி பொம்பளை வேஷம் போட்டு வெளில போகக்கூடாது. ஒண்ணு கிடைக்கிறேன்னு பின்னாடி போனா கதறக்கூடாது. அவ்வளவுதான். குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மணப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். இருப்பதோ ஒரே ஒரு குவார்டர். அது எங்கடா இருந்துச்சு? பையில இருக்கு. அது இல்லை, நான் எடுத்துட்டு வரல, மறந்துட்டேன். நாளைக்கு ஆடி 18ங்கிறனால தெரு வயிற்றுல சாப்பிடக்கூடாது. ஏதாவது ஆகாரமும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கோட்டரை சாப்பிடலாம்னு இருக்கேன். நீ பேசாம இருக்கியோ? இல்லை, ஆம்பளையா மாறிட்டேன். உன்னைய நம்பி பொம்பளையா வரக்கூடாதுப்பா இனிமேல். கல்லுக்கு செயலை கட்டினாலும் விட மாட்டேன். அவ்வளோ இருக்கு. நீனு யார் அவர்? எதற்காக வந்தார்? கொண்டப்பட்ட சாமி யாரையா? சாமி யாரையா? எந்த பொருளையா? இனிமேல் உன்னை நம்பி தலையில் எதையும் மாட்டக்கூடாது. மந்திரம் பண்ணிவிட்டியா? என்ன தொண்டை பொம்பளை மாதிரியே மாறிக்கிட்டு வருது? ஐயோ, இல்லையா தொண்டது? பாடு, வேற பாட்டு பாடு. ஆனா நீ நல்லா இருப்ப. உன்னை நம்பி பொம்பளை சொல்லி வாழ்வுதான் உலகில் சஜவான் மன்னிடாடும் இளமாசயனும் மாயலீலும் நிஜமா மன்னிடாடும் இளமாசயனும் மாயலீலும் நிஜமா மறைந்திருந்து பார்க்கும் மாரியம்மா. கிராமிய பாடகி எங்க அக்கா மாரியம்மாளா? அன்பு தம்பிக்கு கிராமிய பாடகி டி கரிசல் குளத்தை சேர்ந்த அன்பு சகோதரி மாரியம்மாள் அவர்களை சார்பாக ரூபாய் 100 அன்பளி வழங்கி அந்த அக்கா யார் அன்பு அக்கா. அந்த பையன் மாத்தி கொடுத்துட்டு போயிட்டாப்ல. அந்த அக்கா எனக்கு தெரியும், எனக்கு தான் கொடுத்து விட்டுருக்கேன். பாவி சும்மாரி அவர் ஓட்ட கொடுத்துட்டு போயிட்டாப்ல. எனக்கு தான் கொடுத்தாங்க. சரி வச்சுக்க, என் பேரை சொல்லி சாப்பிடு. ஆடி தள்ளி வெடியில் வச்சுக்க பாருங்க. நீங்க யாரையும் காசு வாங்க கோயில்ல என்ன அப்படி கோயில சொல்றேன். எனக்கு தான் கொடுத்தாங்க சத்தியமா. முனீஸ்வரர் இருக்கேன் பாரியா? வேணாமா? வேணாமியா, எனக்கு தேவையில்லையா. வேணாமா? அந்த 100 ரூபாய் நீ வச்சுக்கப்பா. 100 ரூபாய் காசு இருந்தா கூட முனீஸ்வரர் இருக்காரு, பாத்துக்கிட்டு அவர் பாத்துக்கிட்டு. மறைந்திருந்து பார்த்த மருமகளே அத்தைய குளிக்கும் போது ஐயோ என்ன அழகர் மலையழகா மாமியா விட்டு என்ன பாட்டு மாறி மாறி வருது? என்ன எப்படி மாறி மாறி வரும்னு கேக்குறேன். நீ பாடு, வேற பாட்டு பாடு. எங்கும் சிவமயமா நிலைப்பவனே நிலைப்பவனே மகனுடைய வடிவே இன்னிசையாய் தந்தமிழாய் இருப்பவனே பொம்பளை பொம்பளைன்னு சொல்லி தொண்டை வேற பொம்பளையா மாறிக்கிட்டு வருது. என்ன அது?
பெண் மாதிரி ஆகிவிட்டது. நல்ல வேலை தொண்டை மட்டும் பொம்பளைக்கு மாதிரி மாறுச்சு. நாராயண நாராயண நாராயணனுக்குமா மாதிரி? ஏய் போயிட்டு வாங்கப்பா, ஓய்வு கொடுக்கலாம். ஆமா போங்க, போயிட்டு எவ்வளோ நேரம் இருக்கேன்? 5 நிமிஷத்துல டீயை வாங்கிட்டு சீக்கிரம் வாங்க. போய் கடையில் போய் டீ காமிச்சு வாங்கிட்டு ஒன்னே இல்லையா இல்லையா? நான் யார் கேட்டாலும் அந்த மாதிரிலாம் ஒப்படம் முகப்பட பொண்ணே போய் வாங்கிட்டு வந்துடுவேன். ஒப்படம் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்புழாக்குள் வார்த்தாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமொழி பாலன்னும் முகங்கடுத்து திருவாராயின் கப்பிய பசியோடு கடும் பசியாகும் தானே என்றார்கள். அதுதான் விருந்தோம்பல். பாலும் தெளியனும் பாவம் பொறுப்பும் இவனால கணவன் கோலம் சேர்த்தும்ப கரிமுகத்து வராத தூமணியை நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றுதா என்று சொல்லக்கூடிய வகையிலே. எதுக்கு நீங்க கவி பேசுனீங்க? நீங்க எதுக்கு பேசுனீங்க? சரி, வரும்போது நான் பாடல் பாடினேன்ல. ஆமா, பாட்டுக்கு பதில் பாட்டு எதுக்கா பண்ண? பாடக்கூடாது சங்கத்துல சட்டம் போட்டிருக்காங்களா? இப்ப நீ நான் கூட போட்டி போறியா? நீ போட்டி பாரு. கவி பேசுனேன்ல. ஆமா, எது கவி பேசுனேன்? நாம தெரியாது. அப்புறம் என்ன எதுக்கா பேசுனேன்? தெரிஞ்சால்தான் பேசுனேன். சரி, ஒண்ணு பேசுனேன், பேசிட்டேன். நான் இன்னொன்னு பேசுனா பேசுவேன். ஓ சரி, நான் ஒரு 50 கவி பேசுவேன். 51. ஒன்று அதிகமாக பேசுறியோ? சரி, 100, 101, 200, 201, 500, 501, 1000, 501, 1500, 501, 2000, 501. அதிகம்னா 1001, 1501, 2001 சொல்லணும். 501. என்ன 501? அதுக்கு மேல எவனும் மையல் கல்யாணத்துல கடைசி மையம் 501 தான். நாராயணன் நாராயணன் அவனே 301 தான் இருக்கேன். 501 எழுதுனேன் நாராயணனுக்கு. யோ அது இல்லையா, நான் கும்பிடுற சாமியா அது. அவர் வரல என் கல்யாணத்துக்கு. அடா நாராயணா, அதே வரலங்கிறேன். அப்புறம் பேசி பார்த்துக்கோமா? இல்லை நான் போய் பேசிக்கிறேன். ஏன் வரலன்னு கேட்குறேன். யாருக்கிட்ட? நாராயணன். எதுக்கு? கல்யாணத்துக்கே வரல. கவி பேசி பார்த்துக்கோங்கிறேன், கல்யாணத்துக்கு வரல. அவர்கிட்ட நீ என்கிட்ட பேசியா கவி? உன்கிட்ட தான் பேசுறேன், பேசுவோமா? மொய் எழுதுன பிரச்சனை கவியா? மொய்யும் இல்லை கவியும் இல்லை. வாங்க, மொய் பிரச்சனை விட்டுறியா? சரி சரி. இப்போ என்ன பிரச்சனை? கை பேசுறது தான் பிரச்சனை. ஆமா ஆமா. பேசுவோமா? நாராயணன்ட்ட உன்கிட்ட தாண்டா மரியாதை இல்லாம அல்லல் மல்வனை வீட்டில் பிறந்த தொல்லை போக அதிகரம் நல்ல கோபதிக மாமனுடைய கோபுரத்தை விட்டு இருக்கும் செல்வ கணபதியை பேசியா குண்டுக்குள்ள வேற வெள்ளி மூக்கனை விநாயகனை சரணம் மாமனார் நோக்குள்ள அமைதியுடன் அது புக்கொண்டு துப்பார் திரும்பி தும்பிக்கையன் வாதம் தப்பாமல் சார்பார் நமக்கு விநாயகன் திருப்பணி விலை மூத்தனை காதல் முதன்மை வேணாம் திருப்பணி சொல்லி வச்சிருக்காங்க. ஜெகடச்சக்கர சமூகம் இன்னும் ஜெகடச்சக்கரை தாவரணையாக நகடச்சக்கர உண்மணி அவர் விகடச்சக்கர மீப்பதம் போற்றுவோம். நாங்களே உள்ள கோயில் ஊழமை ஆலயம் தலை ஜீவனை சிவலிங்கம் ஓடி 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 உட்கொண்ட ஜோதிகை நாடி 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 நாட்களும் நடந்து போய் வாடி 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 வாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என்ன வந்த கோடி அவளுக்கு போற 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 புண்ணியல் மாற 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 மாமியார் தெரியாம இருக்கு. என்ன மாமியா மேல போய் தெரியாம இருக்கு. சாரி மாமியா, போட்டுக்காதீங்க. என்ன? ஓ மை காட், தெரியாம இருக்கு. தண்டா மரங்கள் வந்து தண்டை எனுகுற மண்டுக்கு மண்டே காலத்திற்கு வந்து மந்தே கமல பந்துண்டு பண்டே விலகிருந்தால் மரியாதை புள்ளரோட கண்டு கழிக்க ஒரு பாடி தமிழ் கலப்பர் கற்றோரேனா நீ மட்டும் இப்ப என்ன சொன்ன? மரியாதை நீ நீ என்ன கெட்ட வார்த்தை பேசுற? நீ மட்டும் என்ன பேசுன? என்ன பேசுன? கண்டல மண்டு சொல்லு. தண்டா மரங்கள் வந்து தண்டை எனுகுற மண்டுக்கு மண்டே சொன்னியா இல்லையா? மண்டே காலத்திற்கு வந்து வந்தே கமல பந்துண்டு அதே மாதிரி பண்டே கல 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 கலைத்த பண்டே பழைய பண்டே அக்கா மக்கா. ஆமா, என்னைய போடுறதுல இரு நீனு. ஆபத்துக்கோ அப்படி அருமசி கோவம் ஆபத்து தீராதலே எடுத்துற முடியா பண்டி கோவத்தை அடக்க வந்தன் உருவடி கொள்ளாச்சுடன் ஆபத்தை தீரா தீர்த்தமைய நிலை எழுந்தானே. நான் தச்சி தாது தூது தூது தத்தி தத்தி தரத்துல போட்டு துருத்தி சும்மாராக புருத்திய போட்டுருக்காரு. என்னையா சொன்ன? புருத்தி கதிர் பிரசன்ன வாழ கார்வலம் கண்டு சென்று குதிரை கடை பெய்யும் முருகபர்கள் விளையத்தை மதியதினம் அடுத்தவர்கள் வாழகத்தை பாரு மிக தொழிவாழ்க்க மாட்டார்னா முத்தத்திர மத்தியத்திர அத்திக்கிற சத்தியத்திர முத்துக்குரு முத்துக்குரு எனதும் அத்திக்கிற சத்தியத்திர முத்துக்குரு முத்துக்குற பெருமாளை 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 இருக்காங்க. என்னது இது? இதெல்லாம் சரி ரேட்டு கூட என்னது? ஏமா குக்கரை பிடித்து ஆவி கொண்டு வைத்து வைத்து வெங்காதரம் மஞ்சள் வச்சு வெங்கமணி ஏதாவது அக்குள்ள நேரதாமா அதெல்லாம் உண்டாம குக்கரை குக்கரெல்லாம் குணநெல்லி பறிக்கதாமோன்னா ரூபாய் ரூபாய் உடலாய் உடலாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் சரவண சுந்தரம் செங்கல்விழா கடற்கரை கணக்கா சாமியார் நீ பெரிய புடுக்கா பேசி என்ன பேசுற? பேசி பாரு. அருவம் உருவாய் அனாதிய பிரவாய் உண்டாய் பிரம்மவாய் என்று ஜோதி விளம்பு தருமேனியாக கருண
உருளைக்கு முகங்கள் 6 கரங்கள் படி 2 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தான் உதித்தனன் உலகம் உயர்னார். துப்பார் துப்பாய் துப்பார் துப்பாய் துப்பார் துப்பாய் துப்பார் துப்பாய் துப்பார் துப்பாய் துப்பார் துப்பாய் துப்பாய் தூங்கு மலை நாய். என்ன அது? ஒரு துப்பாய் தான் நீளமா இருந்துச்சு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதல் உலகங்கிற செல்வத்தில் செல்வம் ஜெபத்தில் செல்வத்தில் இல்ல தலையில ஓட்ட விதி. கட்டதனால் ஆய பயன்கொள் வாளறிவன் நட்டார் தொழாரன் நின்று வாடி. கசட கட்டவை ஆண்டு மிட்டுமை இல்லன்னு இருக்க. ஐயோ கற்க கசட கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக என்றான குரல். ஒரு உரல் சொல்றேன் பெரியால 2 உரலை ஒண்ணா சேர்த்து அடிச்சு சொல்றேன் பாரு. அவன் மரபிசை ஏகன மானடி சேர்ந்தா இளமிசை நீடு வாழ்வாருங்கற. பாபா அடக்க மமருக்கு அடகாம யாரு ஊத்தி விடுறாங்க. பேசி அறிவுள்ளார் கவுலகம் இல்லை பொருளார்க்கு உலகம் இல்லாகி அங்குன்னாரு. எல்லா உருட்டு முருட்டல்ல காதலன் காதலியை போட்டு உருட்டு சிறப்பான உருட்டு இருக்கு. எல்லா விளக்கு விளக்கல்ல சான்றருக்கு பொய்யா விளக்கே விளக்குன்னாரு. ஒழுக்க விழுப்பதல்ல ஒழுக்க உயிரை முடிச்சு ஓப்பா போட்டு என்ன நன்றி கொண்டார்க்கும் இவன் முய்வில்லை செய் நன்றி கொண்ட மகர்க்குன்னாரு. அடுத்து மாநில ராய் சாப்பிடுவாரு அந்த சரக்கு கிடக்காட்டால் எம்சி வாங்கி சாப்பிடுவது அதை விட இருந்துட்டு அகழ்வாரை தாங்க நிலம்பல் தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலைங்கிறார். அது எப்படி ஒரு மணிக்கு என்ன நிலா நிலா போடுவா நிலா பழம் ஓடிவா மலை மீதி ஏறுவா மல்லிகைப்பூ போடுவா பாதி பழம் முடியும் பாதி பழம் மெல்லிடும். மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுனாரு. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு கத்திரிக்காய் காட்டுக்குள்ள தூங்க போச்சுன்னு இருக்காங்க. என்ன அது? அதெல்லாம் தெரியாத உனக்கு. சீக்கிரம் சுட்டப்பன் உள்ளாறு மாறாத நாவினால் சுட்ட வடுன்னு பாடுறாரு. குரங்கு மாமா எங்க போறீங்க? காட்டு பக்கம் வீடு இருக்கு அங்க போறேங்க அப்படிலாம் ஒரு கவி இருக்கு. ஒருமை நாவை போல கலாட்டின் எழுவை ஏவா புடைத்தினார். பேர் வரையாப்பா இல்ல வரையாப்பா யாகாவர் ஆயிரம் நாகாக்க காவாக்க சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு கொடுத்தாலும் கொடுத்தா யாருக்காக கொடுத்தா உனக்கு மூலமா கொடுத்தா அந்த ஊருக்கெல்லாம் கொடுத்தாங்க. காலத்தினால் செய்த நன்றி சிறிது ஞானத்தின் மனப்பெருதுங்கிறார். அதே மாதிரி மறிக்கொழுந்தைய மல்லிகை போய் மாமனுக்கு கொடுக்கலையா சொல்லியா திரைத்துறை நன்றி செய்து மனைத்துறை பயன்கொள்வான்னு பாடினாரு. ஐயா ஐயா ஆனந்தமே ஐயா ஐயா உன்னை சந்திக்கும் போது பெரும் துன்பமே யாதன் நீங்கியோ நோதல் அதனை நதனென்றார். ஒருவனுக்கு ஒரு கவி தெரியவில்லை உளறிக்கிட்டு இருக்கான் என்றால் பக்கத்தில் இருப்பார் மூடிக்கிட்டு சும்மா இருக்குமாறு 1963 அவை பிராட்டி கூறியிருக்கிறார்கள். இப்படி யாரியா கூறி வச்சது? அவை பிராட்டி இளமை பருவத்துக்கு எல்லாமே குற்றம் வல்லம் குற்றம் இளைஞர்கள் போது சினம் குற்றம் குற்றம் தரவல்லார் கையகத்து உண்ணுனார். அதே அந்த கிரகங்களுக்கு வந்து தொலைய மாட்டேங்குது தோட நிப்பாட்டிக்குவோம் கூறியிருக்கிறார்கள். வேதமதிய வேதியர்கொருமை நீதிமன்ற நெறியற்கொருமை மாதகற்படை வங்கியற்கொருமை மாதமன்ற மழை பெய்யுமே. அரை கிலோ 10 வெங்காயம் இருக்கு வெள்ளை பூண்டு இருக்கு. நான் வியாபாரத்துக்கு போறேன் பூண்டு அரை கிலோ பூண்டு 50 ரூபா கொடுக்குறேன். பூண்டு வெங்காயம் சுக்காலம் வெந்தயத்தில் ஆவதனை இங்க அரசு வந்திருப்பாரு சரக்கை மங்காத சீரகத்தை தண்ணீரில் தேடல் வெறுங்காயம் மேரகத்தை சட்டியாரேன் பாடினார். நீ 100 ரூபா காசு கொடுக்கல மாடிக்கா போற அன்பளிப்பு பேசு நல்ல மாரியம்மா காட்ட வெங்காயம் சுக்காலம் வெந்தயத்தில் ஆவதனை இங்க அரசு 100 ரூபா காசு கொடுத்தா காட்டி அக்கா வெங்காயம் அது இல்லையா? சந்திரன் நவர்கள் அப்பையும் எந்திரிகள் மந்தகர்களாக சிறை சுந்தர படவில்லாத சபை சுந்தரில் வாழ்வு தந்திகள் எல்லாம் கிரமெல்லாம் அங்கே போலாம்னார். போடா சைக்கிள் உட்கார முடியாது. சரி பழைய மிக்சி வாங்கிறேன் பழைய கிரைண்டர் வாங்கிறேன் பழைய பட்டிச்சலை வாங்கிறேன் பழைய நோட்டு புக் வாங்கிறேன். நான் வியாபாரத்துக்கு போய் என்னை விடுங்கன்னு இருக்காங்க. என்ன நீ கவி பேசினேன்? பூரா கவி யாருக்காவது தெரியுமா? தெரியாது. நீ பேசினதே புரியாம தான் அந்த அக்கா மாடிக்கு போயிருச்சு. யாருக்கும் தெரியாது. இதனுடைய தெரியும் எல்லாம் பார்த்தா மாறி போனது அது இல்லையா? சரி இது பாருங்க செய்யுள் நடையில இருக்கா. இதை உரைநடைக்கு கொண்டு வந்தோம்னா அதாவது பதம் பிரித்து அப்படியாக கொண்டு வந்தோம்னா இதுக்கு பொருள் உண்டு. அதெல்லாம் பொருள் ரேட்டு கூட. யாரும் தெரியுமா? நீ என்ன யார் தெரியுமா? நீ யாரு? இல்லை ஆட்டோ ஆயுதம் பூசப்பட்ட மாதிரி மாலையெல்லாம் போட்டிருக்க. இது மாலை ஓட்டா ஆயுதம் சாமிக்கு தாயா மாலை போடுறோம். அதே சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகமா இருக்கு? நீங்க நாரத மகரிஷி என்று அழைப்பார்கள். அதெல்லாம் பார்த்து உங்க சொந்தக்காரங்க இருந்தாங்க. இது உங்க சொந்தக்காரங்க? ஏன் சொந்தக்காரங்க? காரியாட்டில் பார்த்து திருச்சியில் 3 பேர் இருந்தாங்க. காரியாட்டில் 4 பேர் இருந்தாங்க. என்னையா சொல்றவா? இதே மாதிரி பேச முட்டு ராமா அஞ்சனையனுக்கு பிச்சை நாராயணா அது பார்த்தேன். உங்க குறிப்பிட்ட கரெக்டா பேசுறீங்க மறந்துட்டியான்னு பார்த்தேன். அவர்களெல்லாம் பூலோகத்துல எங்களை போன்று வேஷப்பட்டு பிச்சை எடுக்கிறவங்கயா. நாங்கெல்லாம் தேவலோகத்துல. நீங்க மேலோகத்துல என்ன பிச்சை எடுக்கிறோமா? கேட்கிறேன். ஐயோ நாங்கள் தேவலோகவாசிகள். தெய்வங்களை போல வேஷப்பட்டு இவர்கள் பிச்சை எடுப்பதை வழக்கமா வச்சிருக்காங்க. அது வேற இது வேற. சரி நாரத மகாமுனிவன். இந்த பொம்பளைக்கு உனக்கு தொடர்பு இருக்கிற உண்மையா? பொம்பளை? ஆமா. என்னையா சொல்ற? சாவித்திரியா? ஒத்துக்குச்சு. நான் 2 முட்டையும் கேட்டு ஒத்துக்க மாட்டேன்னுச்சு. யாரு? சாவித்திரி தான். எதுக்கு? அதுக்கு தான். அப்புறம் என்ன நீ போன மாதிரி தான் நாங்கள். அப்புறம் என்ன இப்படி அதெல்லாம் வெளில சொல்லாமா? ஆளு இருந்தாங்களா? இல்லையா? ஆளு இல்லை. நான் போகிற நேரம் 4 பேர் இருந்துட்டாங்க. சிவரு தாண்டி வர முடியல. பேண்டை பிடிச்சி எழுத்து அடிச்சு விட்டாங்க. ஓ சாவித்திரி தானே? சாவித்திரி தாயா? சரி எனக்கு கேட்க முடியாது. யாரையா சொல்ற? சாவித்திரி. என்ன சாவித்திரி?
நீ எந்த நான் சத்தியவாரமனை சாவித்திரி சொல்றியா? நல்ல வேலை நாட்டாச்சம்பட்டி சாவித்திரியான நாராயணன் அந்த பொம்பளை யாருன்னே தெரியாது எனக்கு. சரி அது இல்லை. இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை கிடையாது. ஆசை இல்லை. மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்ற மூவாசையும் மறுத்தவன் பொம்பளை ஆசை இல்ல. முப்பிரவியில் 52 கொண்டாட்டி உனக்கெல்லாம் சொல்ல தெய்வங்களுக்கு நிறை திரை மூப்பு பிணி சாக்காடு என்ற 5 கிடையாது. பிள்ளை வீட்டு இது இருக்கு. பெண்ணாக மாறி 60 குழந்தைகளை பெற்றெடுத்தோம். 52 கொண்டாடிட்டு ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போய் 2 வீட்டு 52 ஒரே வீட்டில் வச்சுக்கிட்டேன். மாத்திரை எதுவும் போட்டுக்கிறது. மாத்திரையா? எதுக்கு? எப்பொழுதுமே திடகாத்திரமா இருக்கலாலியா? நானு ஒன்று போதும் நின்று பேசுறேன். என்னது? நீ ஏதோ வேற மாதிரி பேசுற. இல்லை அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் போ மாத்திரை போடுங்க சும்மா போடுங்க. அதை பற்றி நம்மளுக்கு தேவை. சும்மா இருங்க. இது சரி விட அதையும் கேட்டுக்க தேவையில்லாமல் என்னையா இப்போ இந்த மாதிரி அந்த எண்ணம் கிடையாது. இந்த கட்டி வச்சு என்ன பண்ணுறீங்க? இதை வச்சு தான் அடிச்சுக்கிறது. அப்படி சொல்லு. ஆசை இல்லை இல்ல இதை வச்சுதான் அடிச்சுக்கிறேன். ஆமா அப்படி அடிச்சுக்க சாமி. அப்பதான் லேடிஸ் பிரச்சனை வராது. நம்ம வாட்டுக்கு அடிச்சுக்கலாம். என்னது? கட்டி அடிக்கிறதானே? ஆமா. எந்த கையில அடிப்பேன்? இந்த கையில அடிப்பேன், இந்த கையில அடிப்பேன். சோறு திங்கிற கையில? ஆமா. சங்கட்டமா இருக்கா? புண்ணியம்யா எப்படி இருக்கலாம்? புண்ணியம் பண்ணிருக்கணும். அப்புறம் என்ன சோறு திங்கிற கையில அடிங்க சாமியை சொல்லிட்டாரு புண்ணியம்மா. யார் அடிக்க? நீங்க போய் அடிச்சுட புரியல? அவங்க அடிக்க அடிக்கணும். பாட்டு நான் பாடுறேன், கட்டை என்கிட்ட இருக்கு, நான் தானே அடிக்கிறேன். உங்க ஜவரியும் உங்க கட்டையா நீங்க அடி. கட்டி வச்சு அடிக்கிறீங்களா? புள்ளங்கட புண்ணா என்ன போதும். சரி சரி சரி. இப்போ உங்களுக்கு அந்த கிடையாது, அந்த நினைப்பு உண்டாகல. நினைப்பு உண்டாகல வார்த்தை எப்படி சொல்லியா? எப்படி கடுப்பு உண்டாகி கருப்பு கடுப்பு உண்டாகி அப்படி இப்படியா பொம்பளை பத்தி பேசினா நீ வெறுப்பு உண்டாகிரு. அப்புறம் வெறுப்பு உண்டாகின்னு சொல்லி சாமி நம்ம பேச்சுவார்த்தை கசப்பு உண்டாகாம இருந்தா கசப்பு உண்டாகிராம ஓச்சிங்க ஊரே சிரிப்பு உண்டாகிராம நாராயணா சிரிப்பு உண்டாகாமன்னு சொல்லியா? அதை பத்தி பிரச்சனை அது தேவையில்லை நம்மளுக்கு. அதை பத்தி நன்றாக தெரிந்து கொண்டேன். நான் நகரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். எப்ப அந்த டீயை கொண்டுட்டு வாங்கி ஆறிட போது சாமி பாவம். இங்க வாயா. ஏய் 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 அடனவா இந்த டீக்கு என்ன அலைய வெட்டியல்ல பொண்ணு கிடைக்காம அலைவானா? டேய் 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 இல்லை சக்கரை கூட இருக்கான்னு பார்த்தேன். இருக்கண்ணா இதை உள்ள வச்சுக்கோ. சரி உங்களுடைய இது என்ன நீங்க யாரும் சொல்லுங்க. ஐயா லீலா அது தொப்புள்ள வய வச்சு பிரகலாதன்கிற ஒரு குழந்தை பிறக்கிறதுக்காக எவ்வளவு சவுடால் பத்தியா உனக்கு? ஓ ஆறி போச்சுன்னா குடிக்க முடியுமா? வேஸ்டா போயிருமில்ல. பேச்சா இருந்தாலும் நம்ம செயல்பாடு இருக்கணும். சாப்பிட ஒன்றும் பிரச்சனை. யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அது தெரியும். டீ குடிக்கிறக்கலாமா எதுவும் சொல்லுவாங்க. ஊருக்கு வந்தாலும் சோறு ஓட்டவோ டீ குடிக்கிறதுக்கு சொல்லுவாங்களையா? என்னைக்கு என் முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னா எங்க ஊர்ல இந்த பால் சொசைட்டி இழுத்து முடிட்டாங்க. ஏன் ஸ்ட்ராங்கா அப்படி டீ போட்டு கொடுப்பா. என்ன என்னத்த பேசுறது? ஒரு வார்த்தை ஏதாவது பேச சொல்லிட்டேன். லீலாவதி தொப்புள்ள வாய் வச்சது அப்படின்னீங்களே பேச சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பேசாம இருக்க கூடாது. சரி பேசுங்க. இப்ப யாரெல்லாம் பேசு. 8-10 வருஷம் அந்த சிம்மை யூஸ் பண்றேன். ஜியோ சிம்மு 10 வருஷமா யூஸ் பண்றேன். தாயில அந்த ரிலையன்ஸ் கம்பெனி ஓனர் அம்பானி அவன் மேல கல்யாணத்துக்கு எனக்கு பத்திரிக்கை வைக்கலையா? 10 வருஷம் சிம்மு யூஸ் பண்றேன். எனக்கு பத்திரிக்கை வைக்கல. எவனே தெரியல குத்துச்சண்டை பேர். நான் வெளிநாட்டுக்காரன். அவனுக்கு பத்திரிக்கை வச்சு அவனை கூட்டிட்டு வந்து 80 கோடி கொடுத்துருக்காயா? ஒரு பாட்டு பாடினவனுக்கு 50 கோடி கொடுத்துருக்காயா? அவன் சிம்மை வாங்கி யூஸ் பண்ணி அவன் தெருக்கோடியில் அலைஞ்சிக்கிட்டு கிடக்குறாங்க. அவனுக்கு ஒரு பத்திரிக்கை வைக்கல. அக்கா மக்கா நம்மளுக்கெல்லாம் கல்யாண பத்திரிக்கையே வைக்காம மொய்ய வாங்கிட்டு இருக்காயா? மாசம் சிம்மு ரேட்டை ஏற்றி போச்சு. என்ன பண்ணுறது? போயிட்டு போகுது விடுங்க. இல்லை எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா ஒரே ஒரு வரி தான் கேட்டேன் பிரிட்டிஷ்காரன். அதுக்கு கோவம் கொண்டு நம்ம ஐயா கட்ட போடுமா ஐயா ஒரு வரி கூட எங்களால் கட்ட முடியாதரா அப்படின்னு சொல்லி எவ்வளோ கோவப்பட்டு அடித்து விரட்டினார். அவன் கேட்டது ஒரே ஒரு வரிதாயா. இப்போ எடுத்ததுக்கெல்லாம் வரி வரியாக வந்தால் நம்மளால என்னதாயா பண்ணுவாங்க? நேரம் எத்தனை கட்ட பொம்மை நம்ம ஊரில் வந்து புறத்து போட்டுக்கணும். உண்மைதான். போய் அழிச்சிருக்கணுமா? ஏன்டா ஏடா சோறுங்கிறதுக்கு வயிறு அட தூக்கு மாட்ட போகிறேன்டா கயிறு வாங்க. அதுக்கு கயிறுக்கு 15 வரி ஜிஎஸ்டி.
சரி அதெல்லாம் இருக்கட்டும். நல்லா அருமையா பேசுறீங்க. நீங்க யாருன்னு சொல்லுங்களேன் தம்பி. என்னைய பேச விட்டு இந்த யாரி போச்சு. நான் தான் நம்பிராஜன். அவர் மயன் வீரத்தேவை. சரி யாரு கதையை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஏய் எப்படி இதெல்லாம் இதை விட ஐயா திருவிளையாடல் படத்துல ஐயா நாகேஷ் அவருடைய ஒரு காட்சி வரும். தருமிங்கிற புலவனா அது மாதிரிலாம் வேஷம் போட்டு மேடைக்கு வந்து அதெல்லாம் பார்க்கணும் நீங்க. அதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சு. ரொம்ப வருஷம் கடந்துருச்சு. ஆமாம் அப்படியே இருக்கும் அந்த அவருடைய அந்த பிம்பம் அதே மாதிரியே இருக்கும். அவர் எப்படி நடந்துக்குவாரோ அந்த இடத்துல அவருடைய தோற்றம் அவருடைய நடிப்பெல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். இன்னொரு முறை நம்ம பக்கம் வரும்பொழுது அது மாதிரி வேஷம் போட சொல்லுவோம். இல்லை நான் செஞ்சேன் தருமிய அவர் வீட்டு சம்சாரம் ஒத்துக்கல. உன்னே மாதிரி தான் என்னைய செய்யணும்னு இருக்கே. இல்லை சொல்றேன் தருமிய செய்யல. யார் யார் அதை சொல்லியா தெளிவானா? தந்தையின் பெயர் நம்பிராஜ். சரி. தாயின் பெயர் நங்கை மூணு. இருவருக்கும் திருமணம் நடந்து சரி முதல் ரவுண்டு ஓட்டியிருப்பார். இருக்கு ஆம்பளை பிள்ளை. எங்க அப்பா தான் என்ன ரவுண்டு? ரெண்டாவது ரவுண்டு ஆம்பளை பிள்ளை. இப்படி தொடர்ந்து 7 பிள்ளையே ஆம்பளை பிள்ளையோ பிறந்துருச்சு. சரி பொம்பளை பிள்ளை இல்ல. பேசாம கிடக்க வேண்டியான எங்க அப்பா என்ன பண்ணாரு? 7 பிள்ளைதான். அதுக்கு மேல இவருக்கும் செயல்பாடு இல்ல. சரி பேசாம கிடக்க வேண்டியான தேவையில்லாம ஒரு சின்ன வீடு வேற வச்சு அதான் முடியலையே. அப்புறம் எதுக்காக மூடிக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியான சின்ன வீடு வச்சு அந்த பொம்பளைக்கு சுத்தமா பிள்ளை இல்ல. எங்க அம்மா பாத்துச்சு, சின்னாயி பாத்துச்சு. அவளுக்கு மட்டும் 7 பிள்ளையே நம்மளுக்கு சுத்தமா பிள்ளையே இல்லையேன்னு எவனையா ஒருத்தனை கொல்லணும்னே முடிவு பண்ணி எங்க சின்னாயி என்னைய கொல்லணும்னே முடிவு பண்ணி நீ என்ன அவனை தங்கமான பிள்ளையா இருக்க உன்னைய போய் ஏக்கியாகும். தலைவலி வந்த மாதிரி நடிச்சு இந்த பொம்பளை பிளிப்பால் கொண்டு வந்து கொடுத்தா தான் தலைவலி தீரணும். என்னைய பிளி என்ன கதைடா அது? எல்லாம் உன்னைய பத்தி சொல்ல சொன்னா உன் ஜவரியத்துக்கு கதை விடுறீங்க. என்ன நான் கதை தான் விடுறேன். பிள்ளை போல பிள்ளையை அழிக்கணுங்கிறதற்காக புலிப்பால் கொண்டு வர சொன்னது ஐயப்பனை. அட ஏன் கதை மாதிரி அவர் கதை இருக்குமா? அடிச்சா தெரியுமா? ஐயப்பன் கதையை ஓன் கதை மாதிரி சொல்லிவிட்டு ஓன் கதை மாதிரி அவர் கதை இருக்கா? உள்ள எங்கே வந்தீங்க? ஒருவருக்கு உள்ள இருக்காரு. நீங்க என்ன பண்றீங்க? திணைக்காவல் கருந்தனை செந்தினை என்று 2 திணை. சரி கருந்தனை எங்களுக்காகும், செந்தினை செந்தில் வேடி வேலனுக்காகும். ஆமாம் சார். என்ன காவல் பாக்குறீங்களா? ஆமா. நீங்க திணைக்காவல் உள்ள இருக்கக்கூடிய பார்க்கலாமா? 2 உள்ள இருக்காங்க, நான் வெளியே இருக்கேன். எப்படி போகுது? வானிலை இருக்கே சரியில்லை. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் இடி மின்னலுடன் வந்தாலும் காவல் எப்படியா போகுது? சிறப்பா தான் போகுது. உள்ளே இருக்கக்கூடிய பெண்களை சந்திக்கலாமா? 6 மணிக்கு குளிச்சாமி அவுத்துட்டு போயிடுவார். இதானா அது? ஆமா ஆமா. சரி பார்க்கலாமா அவர்களை? இல்ல இல்ல சும்மா அவுத்து நீயே கொண்டு வா. உள்ள இருக்க ஆளுகளை பார்க்கலாமாயா? கூப்பிடியா? இதோ அழைத்து வருகிறேன். நம்பர் 1 அப்ப நல்லா இருப்பீங்க. இந்த வாசிச்ச 3-4 பேர் எங்க என்னாச்சுன்னு தெரியல. தயவு செய்து இந்த நாடகத்துக்கு போட்ட 4 பேரும் நாடக அமைப்பாளரும் எங்கிருந்தாலும் வெகு விரைவாக வந்து விட்டார்கள். வாங்க தம்பி. பத்தியா நீ இந்த டே நைட்டில் வேகமாக வந்துட்ட. அடுத்து எக்ஸ்பிரஸ் மாதிரி ஒரு ஆளை வர சொல்லு. வீர மாதிரி ஒருத்தர் முடியாது வேணாம். வீங்கட அழகா வானே வாங்க. என்னைய காலி வேணாம விட மாட்டாரு நீ. இந்த உன் கூட சேர்ந்து அவருக்கு அந்த வியாதி ஒத்துக்கிட்டு சூப்பர் வியாதி. வாமா யாராவே நம்மளா? சரி எங்கள் அப்பா யாரையும் உள்ள விடக்கூடான்ட்டாரு. என்ன பண்ணாங்கன்னே தெரியல. இந்த பிள்ளைய வாந்தியா எடுத்துக்கிட்டு என்னடா பாய்க்கு வாந்தியா எடுக்குதுடாப்பா. கல்லு அடிச்சு மிரட்டி விரட்டிட்டியா? ஏன் அப்பா கல்யாண பூரணமாம் காத்தாடு ஓலப்புற காத்துல ஆடு கண்டனத்தை
சந்தனத்தை பூசாம சம்பந்தத்தை பேசாம சேர்ந்தது என்ன காத்து பூ பூசாம சந்தனத்தை பூசாம சம்பந்தத்தை பேசாம சேர்ந்தது என்ன காத்து பூ பூசாம இதுவும் பொதுவாக பருவத்துக்கும் போதும் மனது முழுதும் கனவு பயிரும் வெந்த முருகீர சேல வானத்துல காய போட பூமலச்சாரை போல தினமும் அதிசயம் எடுத்து உள்ள குறுத்துள்ள காத்துல ஆடுது கண்ணை நடத்து வாழையில வாழ வாசலில் ஆடுது விளைய மல்லிகைய பூத்தாச்சு அள்ளியுந்தா பூத்தாச்சு கண்ணி பொண்ணுதான் காத்திருந்து பார்த்தாச்சு மல்லிகையும் பூத்தாச்சு அள்ளியுந்தா பூத்தாச்சு கண்ணி பொண்ணுதான் காத்திருந்து பார்த்தாச்சு மனசு முழுதும் பருவத்து போவாலும் கனவு முழுதும் காதல் மயம் பொண்ணு இவ சின்ன பொண்ணு பேரில் மட்டும் கண்ணி பொண்ணு பூவரசம் பூவம் போல சிரிச்சா அதிசயம் நடக்குது போல பொறுத்துள்ள காட்டுல ஆடுது கண்ணன திடுது வாழையில வாழ வாசலில் ஆடுது விளைய கூறுது கல்லறையா காரணமா கல்யாண தோரணமா காத்தாடுது நமது இடத்திற்கு நாத மகாமுனிவர் வந்திருக்கிறார் சுவாமி ஆம் அலைங்கள் இதோ அழைத்து வருகிறேன் தயவு செய்து நாரதரங்க நாளுமே வருவாங்க காட்டுக்கு ஒரு மாதிரி அம்படம் வைக்கணும் மீண்டும் ஒரு மாதிரி ஆபடுத்துறோம் என்ன இதுக்கு முன்னாடி நீ ஏதோ வேலை பார்த்திருக்காது அந்த கிடையாது மாமா கூப்பிடுங்க மாமா பயந்து ஓடுறாரு என்ன அழுகுற ஏய் அழுகுற நீ போற பார்த்தா இருந்தாலும் ஓடுற பார்த்தா இதுக்கு முன்னாடி ஏதோ சம்பவம் நடந்து என்னை நம்ப மாட்டீங்களா மாமா ஓ மை காட் கூப்பிடுங்க மாமா மாடிக்கு ஓடிட்டாரு மேல ஒத்துக்கு போறாரு அப்படின்னா 33 நம்பருக்கு வா ரூமுக்கு வாமான்னு கூப்பிடுறாப்புல சிம்பாலிக்கா மேல மாரியம்மா கோயிலுக்கு மேல மாடி பயந்து ஓடுறாரு ஆசீர்வாதம் கொடுப்போமா சரி இப்ப வாழ்த்து பாடுவோமா வாழ்த்தா என்ன பண்ணணும் இப்ப வரவேற்பு பண்ணுவோமா ஏதாவது செய்யுமா அவர் ஒத்துக்கட்டும் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா இந்த பொங்கலுக்கு காட்டுப்பட்டு வலிக்கு விழலாம் அச்சு மாட்டும் நானும் மறந்தாச்சா நீ இந்த ஸ்டெப் தான் மாமா அழகா போடுற எனக்கு ரொம்ப பிடிக்கும் அச்சோ மாட்டோம் நானும் அதுக்கு மேல போக முடியல அச்சோ மாட்டோம் நானும் மறந்தாச்சா காத்தோடு காத்த மறந்தாச்சா வேண்டாமா சாமி வேண்டாமா வேண்டாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழாமா அந்த பழக்கம் போல வர உனக்குன்னா எப்படிடா பழக்கி வச்சிருக்காங்க இறக்கி விடு சாமி பத்தான் தெரியுது சிரிச்சுக்க 5 லட்சம் ரூபா போகுதுல ஏய் நீ இதை சாட்சி அந்த பிள்ளை வைக்கப்படுதில்ல அது இல்ல ஆடி பாடி வரவேற்பது நீயும் போடுவியா குலப்பண்பு ஏற்கனவே குலப்பண்பிலே சிறிதும் குறையில்லாது வந்தவரை இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்ற முறையோடு வரவேற்ற உங்களுக்கு நாங்கள் திரும்ப நேரம் போட்டேங்கிற உங்களை சந்தித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி. எப்ப இப்ப தனியா பார்த்தேன்
இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அந்த பிள்ளை விரட்டுது, நீ சந்திச்சதுல மகிழ்ச்சி. இல்ல மாமா. இப்ப உண்மையாவே டேய் உனக்கு உன்னை யார் கெடுத்தது இந்த இப்ப நான் தான் ஊரெல்லாம் கெடுத்து சமீபமா பாத்துருப்பேன்னு நினைக்கிறேன் அதை. அதை வச்சு ஏதாவது காமெடி பண்ணணும்னு முடிவு பண்ணேன். சரி ஓமை கார்லாம் சொல்றாரு புதுசா. ஓ மை காட், அதான் நான் அடிக்கடி பார்த்தேன். இதை வச்சு ஏதாவது காமெடி பண்ணணுமே அப்படின்னா ஓ மை காட். ஏதாவது நாராயணன் நாராயணன் அவர்லாம் அந்த மாதிரி வந்தது இல்லை. நீ யார் யாது இந்த பிள்ளை இந்த நம்மாள் எது அதுவா அந்த சொன்னேனே. ஓ மை காட், அது இல்லை. அதுவா இல்லையா? இவங்க வீட்டுக்குள்ள தான் குடியிருக்காங்க. நாராயணன் 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 இல்லையா? வெள்ள நான் கும்பிடுற சாமி அஞ்சு வாயா. அடுத்த யாரியா? தங்கச்சி வள்ளி. கூப்பிடியாத ஆமா மறுபடியும் நாங்க திருமண நேரம் பார்த்து போட்டு நீ பாத்துக்கிட்டு சும்மா இருக்கு. நேரம் வாயில குத்த தெரிஞ்சிச்சுல. ஆமா ஆகமில்லை நேரமில்லை. செவ்வரளி தோட்டத்துல செவரளி தோட்டத்துல ஒண்ணு நினைச்சு பாடுதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆளுங்க வரும் இல்ல, சொத்தை மொத்த பார்க்கையில துடிப்பும் நடந்ததில்ல. செவ்வரளி தோட்டத்துல ஒன்று நினைச்சு கேட்டு பாடுதையா இந்த மனசு. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே, பட்டுடம்பு நடையினிலே பசிக்கிற மனசினிலே. பட்டுடம்பு நடையினிலே பசிக்கிற மனசினிலே. உள்ளுடம்ப பார்க்கையில போதையும் மீறவில்லை அண்ணமே. வெக்கமது உங்களுக்கு இல்ல, வெக்கமதான் பூப்பதையில்ல. ஆசையெல்லாம் சொல்ல நினைச்சு சொல்லாமத்தான் விட்டேனே. செவ்வரளி தோட்டத்தில ஒண்ணு நினைச்சு கேட்டுட்டு பாடுதையா இந்த மனசு. ஐலேசா ஐலேசா ஓடிப்போ ஓடிப்போ ஐலேசா ஐலேசா குடிப்போ குடிப்போ அடி அடி தேராரம்மா தேராரம்மா அளவட்ட போட்டாரம்மா அப்பவாய் சாத்தாரம்மா சைடுக்கு ஊருகா அப்பளம் கொலை வாங்கினாரு அப்பளம் கொலை வாங்கினாரு. ஒண்ணுக்கொண்ணு உறவிருந்தா நெஞ்சுக்குள்ள சுகம் இருக்கும். நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருந்தா சொர்க்கத்திடம் இடம் கிடைக்கும். கொண்டு உறவிருந்தா உள்ளத்தில சுகம் இருக்கும். நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருந்தா சொர்க்கத்திடம் இடம் கிடைக்கும். உன்னை விட யாரும் இல்ல, உத்தரவு தேவையில்லை. என்னையா என்னமோ சொல்ல நினைச்சே, உன்னை தொட்டதும் சொல்ல மறந்தேன். என்ன மிரந்தும் எல்லாத்தையும் தானே. செவ்வரளி தோட்டத்தில ஒண்ணு நினைச்சு கேட்டு பாடுதையா இந்த மனசு அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆளுங்க மரம் இல்ல, சுத்தி முத்தி பார்க்கையில துடிக்குது நடந்ததில்ல. செவ்வரளி தோட்டத்துல கேட்டு பாடுதையா இந்த மனசு. அண்ணா தங்கச்சி வணக்கம் அண்ணா. வணக்கம். வாழ்க வளமுடன். நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறார் அம்மா. நாரத மகரிஷி வந்திருக்காரா? உண்மையிலேவா? இல்ல யாரை போட்டு அமுக்குறாங்க இவ்வளவு இருக்கு. நாரதர் ஒரே கத்தா கத்துறாரு. நீங்க ரெண்டு ஆசீர்வாதம் ஆயிட்டீங்களா? இதோ அழைத்து வருகிறேன். அழைத்து வரலாம். நாரத மகாமுனியை வாருங்கள் சுவாமி. வா. யார் என் காராச்சாவை எடுத்து தின்னாங்களோ நாராயணன் 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 மங்களம். சுவாமி வணக்கம். நாராயணன். நவஞானி வருக, நல்லாசை தருக, புவியாவும் போற்றுகின்ற கல்யாணியே வருக. நவஞானி வருக, நல்லாசை தருக,
உலகத்தின் முத்தகரை நான்கும் பெற்றெடுத்த நல்லவரை வல்லவரை உங்களை வருக வருகவென்று என் சார்பாகவும் இருக்கின்ற அனைத்து நாட்டு மக்களின் சார்பாகவும் வரவேற்று தங்களின் பொற்பாதம் நான் வணங்கி போற்றேன் சுவாமி. இந்த அடியவளை ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி. மங்களம் உண்டாகட்டும், வாழ்க வெள்ளாண்டு வளர்கள், எல்லாரை காண்பது என்று நிலவிக்க நல்லா சொல் கேட்பதும் என்று எல்லார் குணங்கள் உரைப்பதும் என்று அவரோடு இணங்கி இருப்பதும் என்று என்பது முதுமொழி. இந்த முதுமொழி கிணங்கு வந்தவுடனே அற்புதமானது ஒரு வரவேற்பு இடத்திலே எனது சார்பாக சிறிய வாழ்த்து என்றால் மங்களமாகவே வாழ்வாயம்மா, மங்களமாகவே வாழ்வாயம்மா, மங்களமாகவே வாழ்வாயம்மா, மகிழ்வாரம்மா, மங்களமாகவே வாழ்வாயம்மா. மங்களமாகவே வாழ்வாயம்மா, நீ வாழ பெண்களுக்குள்ள குணங்களாகிய எச்சம், மடம், நாணம், ஈர்ப்பு என்ற அத்தனை குணங்கள் வருகவிய பெற்று நான் வந்தவுடன் அன்பு பக்தி வாசமும் உபசரித்து உன்னை வாழ்க வெள்ளாண்டு என வாழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் உன்னை பற்றி எவர்களை திறந்திருந்தாலும் கூட உங்களுடைய நாவிலிருந்து ஒரு சில விவரங்களை கேட்கலாம் நினைக்கிறேன். கேட்டால் தகுந்த விவரமாக தான் பார்க்கலாம், பேசுவாங்க. ஆக தாராளமாக கேளுங்க. ஏனென்றால் 7-14 லோகங்கள் சுற்றி வரக்கூடியவர் தாங்கள். தெரிந்தது தெரியாதது, புரிந்தது புரியாதது, அறிந்தது அறியாதது என்பது தெரிந்தவர் தாங்கள். நடப்பது நடப்பது நடக்க போவது என்ற முக்காலத்தையும் அறிந்தவர் தாங்கள். அப்படிப்பட்ட தாங்கள் என்னிடத்தில் வந்து சில விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேளுங்க. சின்னவள் சிறியவள், எனக்கு தெரிந்தவரை முதலே சொல்கின்றேன், தெரியாததை தாங்களிடமிருந்தே கேட்டு தெரிந்து கொள்கிறேன். தந்தை சொல்மிக்க மந்திரமும் நாடு, தொண்டை நாடு, தலைநகரம், மேற்பாடு, ஊர், சிற்றூர், தந்தையின் பெயர் நம்பிராசன், தாயின் பெயர் நெங்கி மோகினி, உனது பெயர் கிழக்கு வேங்கிய பூங்குரத்தி, கையிலே கவனாகப்பட்டது, பேசுவது, தமிழாகப்பட்டது, வணங்குவது, முருகனாகப்பட்டது, வரட்டுவது, பறவைகளாகப்பட்டது. எதற்காக அப்படின்னா அத்தனையும் எச்சல்படுத்தி விடக் கூடாது என்பதற்காக. என்ன திணை? கருந்தினை செந்திரை. கருந்திரை யாருக்கு? செந்திரை யாருக்கு? கருந்திரை எங்களுக்கு செந்திரை, செந்தை வடிவெள்ளி. ஏன் முருகனுக்கு? ஏன்னா கரைந்திரை ஞாபகம் சாப்பிடுவோம். கரைந்திரை தெய்வத்திற்கு படைக்க கூடாது. அப்ப அந்த கரைந்தினை இப்படிங்கிறது வெப்பம் மூட்டக்கூடியவை, செந்தனை அப்படிங்கிறது குளிர்ச்சியானவை. முருகப்பெருமானுடைய மனசூட்டை தணிக்க வேண்டும் என்பதற்காக இந்த செந்தனை மனசூட்டை தவிர்க்க வேண்டும் என்றால் அதற்கு சாந்தமான வார்த்தைகள் இருக்கணும். சரி, உடல் சூட தணிக்கணும்னா குளிர்ச்சியை கொடுக்கணும். இப்ப நான் கேக்குறேன், என்ன கேக்குறீங்க? என்ன போடுறீங்க? பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டை. முப்பட்டைக்கு சொந்தக்காரன் யாருமா? சிவபெருமானாகப்பட்டவர். மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீர் அப்படின்னு திருநீரிட்டார். யார் கேட்டார்? சிவனை மறந்தார். யார் வாழ்ந்தார்? திருநீரிட்டவர் கட்டு போறதே இல்லை. சிவனை மறந்து ஒருவரும் வாழ்ந்த சரித்திரமாகவே இல்லை அப்படின்னு பாடுறாங்க. இப்ப திணையை பறவை ஏன் வரட்டுன்னு கேட்டா என்ன சொன்னீங்க பதில்? திணையை எச்சல்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக பறவைகளை ஆளோடும் சோ என்ற கானம்பாடி வானம்பாடிகளை விரட்ட
செய்கின்றேன் அப்படின்னு சொன்னேன் சுவாமி. நிறைய பட்டை அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் இருந்தாருமா. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணாரு? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னார். பயிர் வாடிடுச்சேன்னு மனம் வாடுறாரு. ஓரறி படைத்த ஜீவராசி வாடியதை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு ஒப்பற்ற மனிதன். சைவத்தை போற்றி வளர்த்தவர்களில் பொதுவாகவே சைவத்தை சார்ந்தவர்கள்லாம் உயிர்ப்படி கொலைப்படி செய்ய மாட்டாங்க. செய்யறது இல்ல. ஒரு பசின்னு வர்ற ஜீவராசிய விரட்டி அடிக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய பாவம். நெத்தி நிறைய அப்படி பட்டை அடிச்சுக்கிட்டு சரி உண்ண வருகின்ற உணவை உண்ண விடாமல் விரட்டி அடிக்கிறிய இந்த பாவத்தை எல்லாம் செய்யலாமாமா நீ? சரி கேட்டா எச்சில் படுத்தக்கூடாது அப்படிங்கிறீங்க. பறவை இனங்கள் எச்சில் படுத்தி விடக்கூடாது என்பதற்காக அதை விரட்டுறேன் அப்படிங்கிறீங்க. இப்ப உதாரணமா யாரை கும்பிடுறீங்க? முருகன். இந்த முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் எதனாலதான் பண்ணுவோம்? பாலாபிஷேகம், தேனாபிஷேகம். அடாடா, பாலாபிஷேகம், தேனாபிஷேகம். ஆமாங்க. பால்ல அபிஷேகம் பண்றோம்ல, இந்த அபிஷேகம் பண்ணக்கூடிய பால் நேரடியா ஒரு பசுவினுடைய மடிவுல இருந்து உடனே வந்துருமா? அப்படின்னா வராது. முதல்ல கன்று குடிக்க விடணும். அந்த கன்றுக்குட்டி குடிச்சா தானே பசு பால் அதுக்கப்புறம் கொடுக்கும். ஏற்கனவே ஒரு கன்று குடிச்ச பால் எச்சில் தானே. கன்று குடிச்சிருச்சுன்னா எச்சில் தானே அது. அந்த எச்சிலை தான் கொண்டு போய் இறைவனுக்கு அபிஷேகம் பண்றோம். அந்த எச்சிலை ஏற்றுக்கொள்ளும் இறைவன் ஒரு பறவை இனம் சாப்பிட்டதை ஏற்றுக்க மாட்டாரா? சரி, தேனாபிஷேகம் சொன்னி இல்லமா? ஆமாங்க. இந்த தேனி என்ன பண்ணும்னா போய் மது உண்றோம். அதாவது பூவில் இருக்கக்கூடிய அந்த தேனை குடிச்சிடும். பிறகு மறுபடியும் அதை உமிழ்ந்து வெளியில வைக்கும். சாப்பிட்டாதான் வெளியில எடுத்து வைக்குது. வாய் வழியா சாப்பிட்டு மறுபடியும் வாய் வழியா வந்துச்சுன்னா வாந்தியது இல்லையா? அப்பேற்பட்ட தேனி சேகரிக்கக்கூடிய அந்த தேனை அபிஷேகமா இறைவனுக்கு கொண்டு போய் மேலே ஊத்துறோம். அதை விடவா ஒரு பறவை இனம் சாப்பிட்ட அந்த எச்சிலை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு? மேலே போடுற ஆடை இருக்குல்ல, பட்டு. இந்த பட்டுங்கிற ஆடை பட்டுப்பூச்சியினுடைய எச்சில். அதனாலதான் பட்டுங்கிற ஒன்னே உருவாகுது, பட்டுப்பூச்சியினுடைய எச்சில். அதைத்தான் இறைவனுக்கு ஆடை, அப்படி ஆடையாக பட்டாடையாக கொண்டு உடுத்துறோம், பட்டுப்பூச்சியோட எச்சில. அதை ஏற்றுக்கொள்ளும் இறைவன் இந்த பறவை இனம், இந்த ஜீவராசி கொஞ்சோண்டு தின்றுமா? மிஞ்சி மிஞ்சி போனா எவ்வளவு இருக்கு? கொஞ்சம் திங்குமா? இந்த எச்சில ஏத்துக்க மாட்டாரா? என்னம்மா முழிக்கிற? அதெல்லாம் ஏத்துக்கிறார்ல இறைவன். அப்ப இதையும் ஏத்துக்கணும்ல. என்னத்தான் ஏத்துக்கணுமா இல்லையா? ஒருத்தர் நாடகம் பார்க்கல. அக்கா ஏக்கோ மஞ்ச போடுவ ஏக்கா என்னதான் பார்க்க மாட்டாங்க. ஏக்கா அட பாரி அந்த அக்காவை ஆத்தா என்னதே இறங்கி போய் தான் பேசிட்டு வரணும்னு நினைக்கிறேன். இன்னும் போகலையா? ஐயா ஏக்கா என்னக்கா பேசுற? அப்படி 100 தடவை கூப்பிட்டேங்க அக்கா அக்கான்னு. இந்த நாடகம் எதுக்கு வைக்கிறதுன்னு தெரியுமா? ஏன் நாடகம் வைக்கிறோம்? ஆம்பளை ஆளுகள்லாம் பக்கத்து ஊரில் போய் நாடகம் பார்த்துட்டு வந்துடுவாங்க. இப்போ பக்கத்தில் ஒரு வேற ஊரில் நாடகம் நடக்குதுன்னு வைங்களேன், ஆம்பளை ஆளுகள்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. பொம்பளை ஆளுகளை கூட்டிகிட்டு போவாங்க நாடகத்துக்கு போகணும்னு. எங்கேயாவது எப்பயாவது யாராவது கூட்டிகிட்டு போயிருக்காங்களா? அப்பாவோ அண்ணனோ புருஷனோ யாராவது வா பக்கத்து ஊரில் நாடகம் நடக்கதான் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்களா? கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. நம்ம ஊரில் நாடகம் வச்சா அந்த நாடகத்தை பார்க்காம நீங்களா பேசிக்கிறீங்களே தவிர பூரா மருந்தை குடிச்ச ஆளுக மாதிரியே உட்காந்துருக்கீங்க. எதுக்குன்னே தெரியல. இந்த கோவமெல்லாம் இப்போ எனக்கு உங்க மேலே தான் திரும்புது. பரவாயில்ல, இது நல்லா இருக்கு. அங்கே உள்ள கோபம் ஏன் மேலே திரும்புது? ஏன் நான் கேட்குறேன், இதெல்லாம் எச்சில் தானே. இந்த எச்சில்லாம் கொண்டு போய் தானே இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுறோம். இப்போ பால் இருக்கட்டும், தேன் எல்லாம் எச்சில் தானே தான். அதெல்லாம் அபிஷேகம் பண்ணுறோம்ல. அப்போ அதுவும் விலங்கின பறவை இனம் தானே, விலங்கினம் தானே. அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் இறைவன் ஏன் இந்த திணையில் இருக்கக்கூடிய எச்சிலை மட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டாருன்னா எதுக்கு? சும்மா கதை சண்டைக்காரிட்ட பேசுற மாதிரி பேசுற இல்ல. என்ன ஒரு பருவமடைந்த ஒரு பெண்மணி பெருமானுக்காக விதைக்கப்பட்டுள்ள திணையை காப்பதற்காக நான் வந்திருக்கேன். அதுவும் காட்டுக்குள்ள தனியா நின்று என்னதான் அண்ணன்மார்கள் வந்திருந்தாலும்
அம்மா, நான் சொன்னது எதுவும் தவறா? நான் கேக்குறேன். என்ன? உன்னைய கூட்டி கொண்டு உட்கார வச்சு தலவாழை இலைய போட்டு சரி. இலை நிறைய நல்ல அனைத்து விதமான சாப்பாடையும் அறுசுவையோடு சாப்பாடை வச்சு சாப்பிடுதா அப்படின்னு கொண்டு போய் சாப்பிட போகும்போது உன் கையை பிடிச்சி யாராவது தட்டி விட்டு அப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். எப்படி இருக்கும் அந்த மன வலி? எப்படி இருக்கும்? என்னடா இப்படி முன்னாடி வச்சு சாப்பிட போற நேரத்தில் போய் இப்படி தட்டி விடுறாங்களே அப்படின்னு அந்த மனது ரொம்ப வேதனைப்படும்ல. அந்த வேலையை தான் பண்ணி பாக்குறேன். யாரு? நானா? வேற என்ன? சுவாமி ஒப்புடன் முகமறந்து உபசரித்து உண்மை பேசி உப்புலா உள் பார்த்தாலும் உண்பதே அமிர்தமாகும். உப்பழமோடு பாரன் நமக்கு கிட்ட திருவாராயின் கப்பிய பரிசியோடு கடும் பசி ஆகும் தானே. ஏச்சாலாம் நல்லா தான் இருக்கு. செயல் சரியில்லை. என்ன செயல் சரியில்லையே? செயல் என்ன சரியில்லை? எப்படி சரி? என்ன எது எப்படி சரி? இங்க பரமான கோயில் பகைவர் கொன்றி. சரி. பாடுறார் திருமூலர். பாட்டுல என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்றாரு? அதாவது கோயில்ல கொண்டா இனி கோடி கோடியா கொட்டி கொடுக்கறது போய் இறைவனுக்கு சேராது. கோயில்ல போய் நீ எவ்வளவுதான் கோயில்ல கொண்டு சேர்த்தாலும் அது இறைவனை சேராது. உணவில்லாமல் ஒருத்தன் வாடுறான், அவனுக்கு சோறு கிடைக்கலன்னா அவனுக்கு போய் நீ கொடுத்தீன்னா அது இறைவனை சேருங்கிறார். யாரு பாடுறா? திருமூலர் பாடுறாரு. இந்த பழனியில ஒரு கதை நடந்துச்சு தெரியுமா? பழனி எம்பதியர்கள இந்த பழனியில ஒரு கதை நடந்துச்சு. என்னன்னா, கீழே ஒரு முதலாளி தினமும் என்ன பண்ணுவாரு, ஒரு வேலையாளை விட்டு மேலே கொண்டு போய் இறைவனுக்கு பழத்தெல்லாம் கொடுத்துட்டு வர சொல்லுவார். ஒரு கூடையில பழத்தை வச்சு மலையில மேலே ஏறி கொண்டு போய் தினமும் கொடுத்துட்டு வரணும் இறைவனுக்கு, அந்த பழங்கள் எல்லாம் படைப்பதற்காக. இது அவனுடைய தினசரி வேலை. ஆக இப்படியாக வேலை நடக்கும் பொழுது ஒரு நாள் என்ன பண்ணா, பழத்தை கொண்டுகிட்டு மேலே போனான். போன ஆளுக்கு மயக்கம் வந்துருச்சு. காலை பொழுதுல ஏறி போறதுங்கிறதுனால திடீர்னு மயக்கம் வந்துருச்சு. ஒரு நாள் மயக்கம் வந்த உடனே மேலே கொண்டு போய் பழத்தை சேர்க்கணும். முதலாளி சொன்னதுக்கு உண்மையா இருக்கணும். பழத்தை கொண்டு போய் மேலே சேர்க்கணும்னா மயக்கம் வந்தா என்ன பண்றது? திடீர்னு அந்த இடத்துல வேற வழியே இல்லை அப்படின்னு ஒரு 2 வாழைப்பழத்தை எடுத்துட்டான். கொண்டு போனார்ல இறைவனுக்கு, 2 வாழைப்பழத்தை பிச்சு தின்னுட்டான். கேளுங்க போய், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் போய். கையில் காப்பு கட்டியிருக்கீல்ல, சாமி தானே கட்டியிருக்கே, அப்போ தெய்வத்தினுடைய அருள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 2 பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டான். ஏன் வாழைப்பழம் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு தேவையான அந்த சக்தியை உடனே கொடுத்துரும். மற்றதெல்லாம் செரித்து அதற்கான அந்த திறனை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனால் வாழைப்பழம் அப்படி கிடையாது. உடனே செரித்து அதற்குரிய அந்த திறனை மீட்டு அடிக்கக்கூடிய தன்மை வாழைப்பழத்துக்கு உண்டு. எடுத்தான் 2 வாழைப்பழத்தை உடனே சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே மறுபடியும் சரி மேலே போயிடலாம், அந்த மயக்கம் தெளிஞ்சிருச்சு. மேலே போனான், கொண்டே இறைவனை கொடுத்துட்டு வந்துட்டான். சராசரியாக அன்றைக்கு நாள் கடந்து போயிடுச்சு. அன்று இரவு கனவுல இந்த முதலாளி கொடுத்து விட்டார்ல பழம் கொடுத்து விடுற முதலாளி கனவுல முருகப்பெருமான் வர்றாரு. இது உண்மை, ஏதோ கதை இல்லை, அவரே சொன்னது, வெளியில சொல்லி இது உண்மை செய்தி. அந்த கனவுல முருகன் வந்துட்டார். முருகன் வந்த உடனே முருகன் அந்த முதலாளியும் பேசிக்கிறாங்க. ஐயா, தினமும் நான் உங்களுக்காக பழம் கொடுத்து விடுறேன், அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, வந்து சேருதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார் திரும்பி முருகப்பெருமான், ஏன்னா நீங்கள் கொடுத்து விட்ட எந்த பழமும் என்னை வந்து சேரல. இன்னைக்கு கொடுத்து விட்டீங்களா 2 வாழைப்பழம், அதுதான்டா என்னை வந்து சேர்ந்துச்சுன்னாராம். இரவோட இரவா தூக்கம் முடிச்சிட்டேன். ஆடா பாவி பயல, தினமும் கூடையாக கொண்டு போய் முருகனுக்கு கொடுத்து விட்றான். ஆனால் இந்த பையன் கொண்டு போய் எல்லாத்தையும் எங்கேயோ வித்துப்படுறான் போல இருக்கு. இன்னைக்கு போய் 2 வாழைப்பழத்தை மட்டும் கொடுத்துருக்கானேன்னு புரியல அவனுக்கு. 2 வாழைப்பழத்தை மட்டும் கொடுத்துருக்கிறானேன்னு சொல்லி அந்த இரவுல எந்திரிச்சு போய் அந்த கொடுத்து விட்டார்ல தொழிலாளி கொண்டு போய் கொடுப்பான்ல மேலே, அவன் வீட்டு கதவை போய் தட்டுறாரு. எந்திரா ஏண்டா, நான் உனக்கு தினமும் முருகனுக்கு பழம் கொடுத்து விட்றேன், அதெல்லாம் கொண்டு போய் நீ கொடுக்காம முருகன் வந்து என் கனவுல சொல்றாரா அப்படின்னு சொன்னார்ல. அப்பதான் உண்மையை சொல்றேன். ஐயா, இவ்வளவு நாளா நீங்க கொடுத்து விட்டதெல்லாம் நான் கொண்டு போய் அங்கே சேர்த்துட்டேன். ஆனா இன்னைக்கு எனக்கு மயக்காம வந்துச்சு, அதனால நான் 2 வாழைப்பழத்தை எடுத்துன்னுட்டேன். பத்தீங்களா? இவ்வளவு நாள் நீ கொடுத்ததெல்லாம் சேரல, அந்த ஏழை ஒருவனுக்கு போய் சேர்ந்த அந்த 2 பழம் தான் என்னை சேருது அப்படின்னு முருகன் சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்கா? யார் சொன்னா? முருகன் சொன்ன. என்ன அந்த முருகனுக்கு ஒரு 2 பழம் கொடுத்தாலும் போய் சேர்ந்துருதுல, அது மாதிரி இந்த விலங்கினத்திற்கு நீ மொத்தத்தினையும் கொடுத்தா முருகனுக்கு போய் சேர போகுது. சேர்ந்துருமா இல்லையா? ஆனா ஒரு பெண்மைக்குரிய அந்த கருணையே இல்லாம தின்னுட்டு போனா போகட்டுமே, இப்படியாம இருப்பா ஒரு பொம்பளை பிள்ளை. என்ன பார்த்து இப்படி சொல்லலாமா? என்ன உன்னைய பார்த்து யாரை பார்த்து சொல்றது? ஏமா அங்க சுத்தினாலும் எங்க
சுத்தினாலும் ரங்கனை சேமிக்கணும்ன்றது மாதிரி இந்த எச்சில் மறுபடியும் எச்சில் படுத்தலாமா, எச்சில் படுத்தியதை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா அப்படின்ற இடத்துக்கே வர்றீங்க. ஆமா இல்லையா ஆமா. சுவாமி, நீங்க சொன்னது மாதிரி பாலாபிஷேகம் ஒன்றும் தேனாபிஷேகம் ஒன்றும் பட்டாடைகளை நீக்கின்றோம், எல்லாமே எச்சிலின் மூலமாக தான் வருகிறது. ஏன் நீங்க பேசும்போதோ இல்ல நான் பேசும்போதோ பாடும்போதோ எச்சில் திரைக்கும். வேதையர்கள் வேதம் ஓதும் போது கூட எச்சில் திரைக்கும். அது இயற்கையிலே வரக்கூடிய ஒன்றாகும். பொதுவாக நீங்க சொன்னது இறைவன் எச்சிலை ஏற்றுக்கொள்வார் அப்படி நீங்க சொல்ற கருத்தை அது உங்களுக்கு வேணா நியாயமா இருக்கலாம், நீங்க வேணா ஏத்துக்கலாம். உனக்கு நியாயம் இப்ப உள்ள காலகட்டத்துல ஏத்துக்கிற முடியுமா? ஏத்துக்க முடியாதுங்கிறேன். இங்க பாருங்க, நீங்க சொல்லிட்டு எனக்கு என்ன செவனேன்னு கிட்ட கட்டை அடிச்சிட்டு நீங்க மேல ஊத்து போயிருவீங்க. பூலோகத்தின் வழக்கம் என்ன? இறைவனுக்கு படையல் படைக்கிறதுக்கு முன்னாடி எச்சல் படுத்தாமல் படைப்பது எங்களுடைய வழக்கம். இன்னைக்கு நீங்க சொன்னீங்க அப்படிங்கிறதுக்காக எங்க வழக்கத்தை சாமர்த்தியமா பேசுற சாமர்த்தியம் ஒண்ணும் பேசலையே. இருக்கிற வழக்கத்தை தான் நான் சொன்னேன். நான் தின்ன எச்சிலத்தான் கொண்டு இறைவனுக்கு படைச்சாங்க. தின்னப்பேன் கண்ணப்ப நாயனார் பேர் வாங்கினா இல்லையா? சரி, நான் உதாரணமா கேக்குறேன். என்ன நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வை. ஒரு உதாரணத்திற்கு இப்ப கல்யாணம் ஆகல இல்ல, சரி, குழந்தை இருக்கா? இல்ல இல்லையா? கல்யாணமே ஆகல என்ற ஒரு குழந்தை இருக்கான அப்படின்னா கேட்டுக்கிறேன். கேட்க மாட்டீங்களா நீங்க? அங்கிட்டு உட்காந்துக்கிட்டு வாங்கி இருக்கல பாடுறான் கேட்டாரு. அதையும் ஆமா இல்ல இப்ப என்ன அப்பா கேட்டுட்டேன், கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். அப்புறம் குழந்தை இருக்கான்னு கேட்டீங்கன்னா கல்யாணம் ஆனாதானே குழந்தை பிறகு. உங்களை மாதிரி 52 பொண்டாட்டிய கல்யாணம் முடிச்சுட்டு போறது, 60 பிள்ளைகளை தொப்பில் கூடிய வழியாக தோற்றுவிக்கப்பட்ட அப்படியே நாங்க படிப்பு எடுத்துருக்கோம். கல்யாணம் ஆகலாம் என்னது கல்யாணம் ஆகலாம் குழந்தை பிறக்காதா? இப்படியெல்லாம் பெண்மணிட்ட பேசலாமாங்க? ஒன்றும் தெரியாத புள்ள, அறியாத புள்ள. இல்ல குழந்தை பிறந்திருக்குல்ல கல்யாணம் ஆகாம. உதாரணமா ஒரு குந்தி எடுத்துக்கங்களேன். குந்தி போஜனுடைய வளர்ப்பு மகள் குந்தி. குந்தி போஜ நாட்டு மன்னனுடைய தான் பெற்ற பிள்ளை இல்ல குந்தி. குந்தி போஜனுடைய வளர்ப்பு மகள். சரியா? இந்த குந்தியை துர்வாசர் போய் சந்திக்கிறார். சந்திச்சதுனால குந்திக்கு என்னாச்சு? குழந்தை பிறந்துச்சு. மச்சகந்தின்னு ஒரு பொம்பளை பிள்ளை, தாசராசன் ஒரு செம்படவ தலைவன், அவனோட வளர்ப்பு மகள் அந்த பிள்ளை யாரு? மச்சகந்தி. பராசரங்கிற ஒரு முனிவர் போய் சந்திக்கிறார். குழந்தை வந்துச்சா? வேதவேசர் பிறந்தாரா? வள்ளி நீயும் வளர்ப்பு பிள்ளைதான். சொல்லுங்க. நம்பிராஜனுடைய வளர்ப்பு பிள்ளை. ஆமா. இங்க பாருங்க என்ன பொருத்தம்னு பத்தியாமா. குந்தியும் வளர்ப்பு பிள்ளைதான். சரி. மச்சகந்தியும் வளர்ப்பு பிள்ளைதான். சரி. வள்ளியும் வளர்ப்பு பிள்ளை. சரி. அங்கேயும் துர்வாசருங்கிற முனிவர் தான் போனார். மூலமாக குழந்தை வந்துச்சு. சரி. இங்கேயும் பராசரங்கிற ஒரு முனிவர் தான் மூலமாக குழந்தை வந்துச்சு. சரி. இங்கேயும் நாரதங்கிற ஒரு முனிவர் தான் வந்திருக்கேன். சரித்தான். மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை என்ற 3ஐ வெறுத்தவர். சரி, நாரத மகர்ஷி நீங்க வந்திருக்கீங்க, அதுக்கு என்னப்பா? உனக்கு குழந்தை உண்டு கண்டிப்பா. எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம், இறைவனுடைய ஆசீர்வாதம். கட்டாயம் குழந்தை உண்டு. யாரால? யாருனால? வந்துட்டு நான் அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? எப்படி நீங்க சொல்றீங்க? இப்படி எல்லாம் பேசலாமா? போது பேசலாமே, தப்பு இல்லையே. என்னது? சரிப்பா, முடிச்சிடறேன்டா. நல்லா இருக்கியா? கொஞ்ச நேரம் ஏதாவது பேசிக்கிறேன். ஏன் இப்ப என்ன தப்பா சொல்லிவிட்டேன் நான்? அப்புறம் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன், நீங்க இருக்கீங்க அப்படின்னா என்ன? அது உனக்கு ஒன்றும் புரியலையே. என்னுடைய அருளால் உனக்கு குழந்தை பிறக்குங்கிறேன். அதான் உங்களுடைய அருளால் எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும்ங்கிறேன். நீங்க தான் இல்லறத்தை விட்டு நீங்க அபச்சாரம் வாயில அடிச்சுக்க. ஐயோ அபச்சாரம் முருகா. சிவா சிவா என்ன சொன்னீங்க? என்ன சொல்றீங்க? நான் என்னால நான் நைஸ்தீக பிரம்மச்சாரி. பெண்களை ஏறெடுத்து கூட பார்க்காத ஒரு உத்தமர், மனதாலும் தீண்டாதவன். ஆமா. என்னைய பார்த்து இப்படி பேசுறியே? உங்களை பார்த்து நான் அப்படி தவறா எதுவும் சொல்லலையே. சபிச்சு விடுவீங்களா? இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. சரி, கல்யாணம் பண்ணி வச்சு அதன் மூலமாக உனக்கு ஒரு குழந்தை பிறக்குங்கிறேன். ஏங்க நீங்க வேற நான் கல்யாணம் பண்ணணும்ன்ற நோக்கத்தோட எல்லாம் வரலங்க. காவலை நல்லபடியாக முடிச்சுட்டு போனோம். அந்த ஒரே ஒரு எண்ணம் மட்டும் தான் எனக்கு. கல்யாணம் முடிக்கணும்ன்ற எண்ணமே கிடையாதுங்க. அதெல்லாம் கிடையாது. என்ன கூட்டிக்கிட்டு ஓடணுங்கிறது தான் என்ன? என்னத்தான் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்? ஆமா, உங்க குல வழக்கமே அதானே. உங்க குல வழக்கம் என்ன? கூட்டிட்டு ஓடுறத இல்லாத மாதிரி சலிச்சுக்கிறேன். நான் இப்போதைக்கு கூட்டிட்டு ஓட விரும்பல. இல்ல நானு அப்படின்னு சும்மா சொல்லிக்கிறதா? என்னது? அதுக்கு தகுந்த ஒரு ஆளு வந்தாதான் அவரை நான் விரும்பினாதான் சரி நம்மளை கேட்டுக்கிறவராச்சே, நல்ல பண்புடையவராச்சேன்னு சரி கூட்டிட்டு ஓடல. இப்போ வைக்கலன்னா இப்ப இதுக்கு முன்னாடியே கூட்டிட்டு ஓடிட்டியா? அப்ப இல்லையா? கூட்டிட்டு ஓடிட்டேனே மனதின் மூலமாக. கணவனை கூட்டிட்டு ஓடிட்டேன்.
சரி இங்க பாரு, ஆ. இன்னைக்கு நேரம் இல்ல, நிறைய பேசலான்ற என்ன இருந்தாலும் நேரம் இல்ல. இந்த பேர் வேற வந்து நின்றுகிட்டே இருக்கா. இது? ஆமா சரி இருக்கட்டும். அதனால உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். மாப்பிள்ளை பேரை சொல்றீங்களா? சொல்லவா? சொல்லுங்க மாமா வாங்க. அவர் நல்லவரா வல்லவரான்றத ஆமா தம்பி எடுத்து சொல்லுங்க. ஒண்ணு மணி. ஏன்னா என்னுடைய அம்மா அப்பா செய்யாத காரியத்தை, என்னுடைய அண்ணன்மார்கள் செய்யாத காரியத்தை, ஆனா இந்த என்னுடைய உற்றார் உறவினர்கள் செய்யாத ஆனா காரியத்தை. உங்கள்கிட்ட ஒண்ணே ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன், அதை மட்டும் மறந்துடாத. ஆனா இந்த பாவம் அவனை சும்மாவே விடாது. எந்த பாவம்? இந்த பறவை இனங்களை திங்க விடாம விரட்டி இல்ல முருகா புடிக்காமா சுதியே பாவம் அது. இல்ல மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க. காலதாமதம் காரியம் இருக்குது. மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க. என்ன உனக்கு பிரச்சனை? மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க. ஐயா எக்கோ வைங்க. துதிப்போர்க்கு வல்விளைவோ துன்பம் போ நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும் நிச்சயம் கைகூடும் நிமலருள் காந்த சஷ்டி கவசம் தனை அமரிடத்தீர் அமரம் புரிவோத குமரனடி நெஞ்சே ஆறு திருமுகமும் உன்னருளை வாரி வழங்குலையா ஆறு திருமுகமும் அருள் வாரி வழங்குலையா வீரமிகு தோளும் கடமும் வீரமிகு தோளும் கடமும் வெற்றி முழங்குலையா உள்ளம் ஒருலையா முருகா உன்னடி காண்கையில் ஆசை பெருகுதையா முருகா உள்ளம் ஒருகுதையா பதவர தருவாயா முருகா உன்னடி காட்டிலே எனக்கொரு ஆசை பெருகுதையா முருகா உள்ளம் குருகுதையா உள்ளம் குருகுதையா உள்ளம் குருகுதையா. சுக்குக்கு மிஞ்சிய மறந்தும் இல்லை, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை. அவர் தான் புருஷன். ஆகிய அந்த முருகப்பெருமானிய புருஷனாக பார்த்து வந்த உங்களுக்கு ஒரு உயர்வான ஒரு பட்டயத்தை அடியல் கொடுக்கலாம் நான் நினைக்கிறேன். பட்டம் கொடுக்கலாமா? அல்லும் பகலும் அந்த அவஸ்தையை விடுத்து அல்லும் பகலும் இந்த அவஸ்தையை விடுத்து அவனிகோ தரப்பில் உனக்கு வந்த கண்டவன் வேலைக்கும் திருமணம் செய்து என்னால் கண்டு மகிழ்வு. இது சத்தியம். முருகா உங்களுக்காக தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஹலோ சீக்கிரம் வாருங்களா. ஹலோ லைட்டாக எப்படி வச்சு விடுங்க. ஹலோ 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 ஹலோ
முருகானி இருக்கும் இடமெல்லாம் சுக்கிர பகவான் காலக்கையின் மகளாகிய மாயை என்பவளை அழைத்து காசி முனிவரை குடிவர சொல்ல அவளும் அவ்வாறே செய்து சிங்கமுகாசுரன், கஜமுகாசுரன், சூரபதுமன், தாரகன், அஜமுகி என்ற அசுரர்களை பெற்றெடுத்தார். அவர்களுள் சூரபதுமனோ சிவபெருமானின் அரியப்பெரிய வரங்களை பெற்று தேவர்களை இம்சைக்குள் உள்ளாக்கினார். இதை தாங்காத தேவர்கள் என் தந்தையாகிய சிவபெருமானிடம் சென்று முறையிட என் தந்தை சிவபெருமான் வரமளித்த நானே அவர்களை அழிப்பது நல்ல முறை அல்ல என்று சொல்ல, அப்படியானால் தங்களின் என்பால் நிகர்க்க ஒரு குமரனை தந்தரல வேண்டும் என்று சொல்ல என் தந்தையின் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பிளம்புகளாக வெளிவந்து அருபமும் உருவமாகி அனாதையாய் பலமாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்புதொரு மேனியாக கருணைக்குள் முகங்களாரும் கருங்கள் 12 கொண்டு அடியன் அவதரித்தேன். 6 கார்த்திகை பெண்களால் பாலூட்டி வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும், தேவர்களின் துயர் தீர்க்க அவதரித்ததால் தேவ சேனாதிபதி என்றும் பெயர் பெற்று சூரபதுமனை இருகுறாக பிளந்து ஒருபுறம் மயில் வாகனமாகவும் மற்றொருபுறம் சேவல் கொடியாகவும் ஏற்று இந்த கழுகாசனத்திலே வீற்றிருக்கிறேன். அப்படி இருக்க வீடாகான பிரியர் இசைமா முனிவரின் வருகைக்கு முன்பாக
சின்னஞ்சிறு பெண் போலே பேசி முடியாது பேசி முடியாது பேசி முடியாது பேரழகு கீழாக வேறொன்று கிடையாது பேரழகு கீழாக வேறொன்று கிடையாது சின்னஞ்சிறு பெண் போலே மின்னலை போலே அன்னை சிவகாமி மின்னலை போலே அன்னை சிவகாமி என்னமெல்லாம் தருவார் இன்பமெல்லாம் நிறைவார் இன்பமெல்லாம் தருவார் இன்னமெல்லாம் தருவார் ஜடை போட்டு பிச்சி பூசூடிடுவார் ஜடை போட்டு பிச்சி பூசூடிடுவார் பின்னை ஜடை போட்டு பிச்சி பூசூடிடுவார் பின்னனுக்கு இணையாக நட்டனமும் ஆடிடுவார் சின்னஞ்சிறு பெண் போலே சித்தாடையை உடுத்தி சிவகங்கை குலத்தெருகே சிறுக்கை சிரித்திருப்பார் சின்னஞ்சிறு பெண் போலே யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதற்கு நிகராக இசைமா முனிவரின் இனிய கானம் காத்திருப்போம் அவருக்காக நாம் சிறிது நேரம். வேலனாக வேடம் தாங்கி நடிக்கும் ரவீந்திரன் அண்ணன் அவர்களுக்கு கோயில் சார்பாக பொன்னடை ஓத்தி கௌரவிக்கப்படுகிறது. கைத்தறி ஆடை அணிவித்து கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் அனைவருக்கும் எமது சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கிடந்த வணக்கம். சிம்மாசனம் போன்ற மகிழா காக்கும் தலைவனுக்கு இவன் பெயர் சொன்னார் புகழவனுக்கும் இவன் பெயர் சொன்னார் உச்சரிந்தே மனம் பாடி வரும் முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே.
முருகனுக்கு முன்னின்று காக்கும் தலைவனுக்கு முகவனுக்கும் இவன் பெயர் சொன்னார் பூச்சொறிந்த மரம் பாடி வரும் முதல்வனுக்கும் மூன்றாவது வணக்கம் முருக கடவுளே, முத்தமிழ் தெய்வமே, தத்துவதனி பொருளே, எட்டுதிக்கும் போற்றும் எட்டுக்குடி வேலவா, நாரதரின் அநேக வணக்கம் கிடைக்கிறேன். நான் முகன் மைந்தரே, நற்றமிழ் புலவரே, மூன்று லோகங்களுக்கும் சென்று கவிபாடும் வல்லமிக்க வீணாகன பிரியரே, தங்களையும் வருக வருக என்று தங்களையும் வரவேற்று அதன் பிறகு தாங்கள் வந்த நோக்கத்தை அறிந்து கொள்ள நமோ நமகே நாரதரே. இன்றைய வருகையிலே அற்புதமான மங்களகரமான மகிழ்ச்சியூட்டும் நிகழ்ச்சி ஒன்றோடு தாங்கள் வந்திருப்பீர்கள் என்று கருதுகிறேன். அப்படி இருப்பினும் தாங்கள் வாய்மொழியால் கூற வேண்டும், என் செவியால் கேட்க வேண்டும் என்றாவா. திருவிழாக தஞ்சாவரம் செய்து வருகின்ற பொழுது திரைப்படத்தின் மத்தியிலே கண்டபெருமானுக்கு என்று கனி ஒன்றை கண்டு வந்தேன் முருகா. கண்டது கனி, பார்த்தது நாரதமணி, அடைய வேண்டியதோ சுப்பிரமணி. இருந்த போதிலும் அன்று தாங்கள் கொண்டு வந்த கனியினால் கிடைத்தது கோவண துணி, இன்னொன்றும் கிடைத்ததே திரு ஆவினன் குடி என்ற பழனி என்ற ஒரு படை வீடு. அப்படி இருக்க அன்று தாங்கள் கொண்டு வந்த கனியினால் கோவணமும் கோடி வருவன் என்ற பெருமை கிடைத்தது அல்லவா. அன்னைக்கு கொண்டு வந்த கனியினால ஒரு கோமணமாவது மிஞ்சிச்சு. ஆமா, இன்னைக்கு கண்டு வந்த கனியினால இந்த பெருமை காத்துக் கொண்டிருக்கிறது. அப்படியா? கனியினுடைய பெருமையை எடுத்து எங்கள் பாருங்களேன். மாங்கனிக்கும் தேன்கடாலி வங்கனிக்குமே ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருகா முருகா மான்கனிக்கும் தேன்காலி மண்கனிக்குமே ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருகா நான் கனிந்தேன் அக்கனியை இக்கணமே அக்கனியை இக்கணமே வைத்துக் கொள்வி முருகா முருகா யுகம் 4 தான்
ஆண்டியே முகம் வேறு காட்டியே ஜெகமாம் சத்தியம் நீரா சகலமும் நீதான் நித்தமும் எல்லும் நிலைப்பவன் நீதான் அருணாச்சலா உனை நாடினே அருணாச்சலா உனை நாடினே சிவலீலை செய்யாமல் சிறியேனையாற்றுள்ள சிறிதேனுந்தயவோடு அருள்வாயப்பா சிறிதேனுந்தயவோடு அருள்வாயப்பா உன்னாமுலை நாயங்கள் உள்ளம் இலையோடு சிவமயமாக தெரிகிறதே சிவயோடும் வருகிறதே புவனங்களாலும் அல்லாமலையே புவனங்களாலும் அல்லாமலையே நானும் பொழுதிலே மாறிடுதே வந்தேடுதே அண்ணாமலையாரே இளம் விழுக்கலம் தோழி உண்ணாமலையா எங்கள் உள்ளம் நிறை மாங்கடிக்கும் நெங்கதடி மங்கனிக்கு மேலடிக்கு மும்மடியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய் நினைக்க வேண்டும் என்று தாங்கள் கூறுகின்ற அழகை பார்க்கின்ற பொழுது அந்த கனியினுடைய சாக்கமென்ன முனியே சாக்கமென்ன முனியே நோக்கினால் ஐம்புலன்களுக்குமே செய்தருமா எப்படி கண்ணால் பார்க்கலாம், காதால் கேட்கலாம், நாசியால் நுகர்ந்து பார்க்கலாம், நாவினால் புசிக்கலாம், உள்ளத்தால் நினைக்கலாம், இப்படி ஐந்திற்கும் தருகின்ற பொழுது பட்சிகள் கல்லாதி நேரம் அதை பற்றி பட்சிகள் கல்லாதி நேரம் அதை பற்றி பட்சிகள் அதை நானும் சொல்வேன்
பட்சிகளை கொண்டு பறந்து விடுதென்றால் மனம் வாக்கு காயம் என்ற தெரிகிறான் எங்களுக்கு எட்டாத உயரம். எட்டாத உயரத்தில் இருக்கக்கூடிய கனி அக்கனியை 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 எட்டி எட்டி பறிக்க பறிக்க வேண்டுமா என்பதை தாகத்தில் நினையாதே காவியம் தரவுண்டே மாவிடும் கவி மொழிகளே உமக்கு தாயொரு மொழி சொல்லவே காலத்தில் மாபெரும் கவி உள்ளதே உனக்கு நானொரு மொழி சொல்லுவேன் இட்டானுக்குமே இட்டானுக்குமே இருந்திடல கேள்வி எப்படி கைதிடலாம் நாகவேலி எப்படி கைதிடலாம் 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 யாருக்கும் வாழ்வுண்டு அதற்கொரு நாளுண்டு யாருக்கும் வாழ்வுண்டு அதற்கொரு நாளுண்டு அதுவரைக்கொரு பாயரா மகளே அருகில் இருப்பாயரா எட்டு தடிக்கிறேன் எட்டும் படிக்கிறேன் கொம்புங்களை பற்றி எட்டும் படிக்கிறேன் கொம்புகளை பற்றி எட்டும் படிக்கிற கொம்புகள் முதலில் பச்சைகளை கண்டு பறந்தோடியது எட்டாத உயரத்தில் இருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது தாங்கள் கண்டது பெண்டு பார்த்தீர்கள் ஆதியில் ஒடுத்த வாக்கு பாதையில் இருக்கிறது. மீதி நம்முடைய சேதியை கேட்டு தாங்கள் தான் பூர்த்தி செய்ய வேண்டும். அப்படியா? ஆமுருகா, அவள் அன்று கொடுத்த வாக்கின்படி மூத்தவளை அமிர்தவள்ளி இந்திரன் மகளாக அவதரித்து தெய்வயான என்ற பெயர் நாமத்தோடு திருப்பரங்குன்றத்திலே மடம்பிடித்து விட்டு இளையவள் சுந்தரவள்ளியை பார்த்து வந்திருக்கிறேன். அண்ணவனை வேடுவராக சொல்லுங்கள். மான்குட்டியை தேடி வந்ததாக வழக்குரையுங்கள். 8 வகை திருமணத்திலே கடிமடம் என்னும் காந்தர்வ மனிதர்ந்து வடி தெய்வானை சமீதராக காட்சி தர வேண்டும். அப்படியாகட்டும். திருமணத்திற்கு விரும்புவது எமக்காக பாமாலை வாடி கையில் இருந்து பூமாலையோடு வந்து சேருங்கள். அப்படி வரும் தங்களுக்கு உலகமே சுடும் புகழ்மாலை தங்கள் சித்தம் சரவணபவா என்று சொல்லக்கூடிய ஆரணத்து மந்திரத்தால் உபயோகித்தால் உடனே வந்திருக்கிறேன். சென்று வருகிறோம். சென்று வாருங்கள். 4:30 மணிக்கு வாங்க. சாட்சிகள் கண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்த தெய்வத்தின் சாட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா நதி வெள்ளம் காண்டு விட்டால் நதி செய்த குற்றமில்லை விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் ஒன்று வேறு யாரம்மா அறவைகளே மனதில் சொல்லுங்கள் பறவைகளே பதில் சொல்லுங்கள் பறவைகளே பதில் சொல்லுங்கள் மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள்
மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அறியறிஞ்சு ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவன் ஒன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறியறிஞ்சு ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனுக்கும் எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன், மனிதனம்மா தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானமண்ணில் வீழ்வதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா. எப்ப குச்சி இருக்கிற மனித நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. துடிக்கின்றது மயக்க வருகின்றது, அடுதில் அவன் ஆட்சி நடக்கின்றது. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு என்று. விளங்கமிட்டோ கட்டமையன அழைத்தோ, நான்கு விளங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோ. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, பாவ மனிதன் என்று வாழ்வு நிலைக்கும் என்று.